கண்டிப்பா சார். இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அமையுமா சார்? அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் தான் வெளிநாடு, அயல்நாடு அப்படின்னு சொல்லுவோம். வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 12ஆம் இடத்தை நம்முடைய குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் இருக்கும் இடத்தை விட்டு வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக அற்புதமா இருக்கனால இவ்வளவு நாட்களாக முயற்சி எடுத்து நான் ஏதோ ஒரு விஷயத்துல எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நான் ட்ரை பண்ணேங்கிறவங்க இந்த வட்டம் ட்ரை பண்ணி பாருங்க. கட்டாயமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய பாக்கியம், வெளிநாடு வேலைக்காகவா, வெளிநாடு ஆன்மீகத்துக்காகவா, வெளிநாடு இன்ப சுற்றுலாவாங்கிறத அவங்க சுய ஜாதகமே நிர்ணயம் பண்ணுங்கிறத சொல்லலாம். வெளிநாட்டிலே இருக்கேன், எனக்கு அந்த நாட்டுல சிட்டிசன் வாங்கணும்னு ஆசை, வாங்க முயற்சி பண்றேன், ஏதோ ஒரு விஷயத்துல ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவங்க நம்முடைய தனுசு ராசிக்காரங்க அந்த நாட்டுல இப்ப முயற்சி பண்ணி பார்த்தாங்கன்னா உறுதியாக ஜூன் மாசத்துல இருந்து இவங்களுக்கு வெளிநாட்டுல சிட்டிசன் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு கிரக ரீதியம்